சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 29 ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேச ஆயத்தமாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனத்தில் அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய எதிரிகளால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவருடைய எதிரிகள் அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை விடுவிக்கவில்லை. ஆனால் தேவன் அவர்கள் சார்பாக தலையிட்டு தம்முடைய வல்லமையால் அவர்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இதே போலவே நாம் ஏதாவது பாவத்தில் அல்லது சோதனையில் விழுந்தால் எதிரி நம்மை விடுவிக்க மறுக்கிறான். நம்முடைய புத்திசாலித்தனம் மற்றும் வேத அறிவால் நாம் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆண்டவரே, இது என்னுடைய பலவீனமும் தோல்வியுமாக இருக்கிறது, தயவு செய்து என் சார்பாக பரிந்து பேசி சாத்தானின் கைகளிலிருந்து என்னை விடுவியும் என்று நாம் கேட்க வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய கர்த்தருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை நமக்காக தொடர்ந்து உரிமை கொண்டாட வேண்டும். ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடுகிறார். நம்முடைய தோல்வியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அவர் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பரிபூர்ணத்துக்கு வரும் வரை அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியத்தை சார்ந்திருக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக அவர் தம்மிடமுள்ள அனைத்தையும் கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை கிரயத்துக்கு கொண்டார். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எனவே அவருடைய பரிபூர்ணத்துக்கு கொண்டு வரப்படுவதற்கு அவருடைய பரிந்து பேசும் ஊழியம் நமக்கு தேவையாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களால் ஆயிரக்கணக்கான பலிகள் செலுத்தப்பட்டன. ஆனால் ஒருவராலும் தங்களுடைய ஊழியத்தின் மூலம் பரிபூர்ணத்தை பெற முடியவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண பலியின் நிழலாகவே காணப்பட்டார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுக்கு பரலோக உணவை கொண்டு வந்தான். இது சோதனையின் நேரத்தில் அவனை பலப்படுத்தியது. ஆனால் ஆபிரகாம் பரிபூர்ணம் அடைய அவனுக்கு உதவ முன்வரவில்லை. அவர் தனது சரீரம் முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்து மரணத்தை வென்றதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போது நம்முடைய பரலோக பிரதான ஆசாரியராக மாறியிருக்கிறார். அவர் மூலம் நாம் பரிபூர்ணத்தை அடைகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள் அவருடைய ஒரே பரிபூர்ண தியாகத்தின் மூலம் நம்மை பூர்ணப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் நாம் விழும்போது எல்லா மனத்தாழ்மையோடு நறுங்குண்ட இருதயத்தோடு அவரிடம் செல்லும் போதெல்லாம் அவர் தம்முடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தால் நம்மை மன்னித்து தூக்கிவிடுகிறார். நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாம் என்ற அர்த்தத்தை இவை காண்பிக்கிறது என்றல்ல, ஆனால் நாம் நமது மனித வரம்புகளை உணர்ந்து அவருடைய ஊழியத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது.